ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் நடக்குது. டுடே எனக்கு வந்து பசங்க வந்து ஃபோட்டோகிராஃபி, வெஜிடபிள் கட்டிங், ஃபயர்லெஸ் குக்கிங் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இனோவேட்டிவ் திங்ஸ் அண்ட் ஐடியாஸ் இது எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஸோ இது வந்து பசங்க வந்து ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங், வெஜிடபிள் கட்டிங் நிறைய விதமான எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து புதுசாக இனோவேட்டிவாக பண்ணுறாங்க. எல்லாமே வந்து அப்ரிஷியேட்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். கேசிஎஸ் காலேஜ் படிக்கிறேன். கலைஞர் வந்து இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிறேன். இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் ஃபோட்டோ 500 ரூபாய். இதில் வந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இருக்குது. நான் ஒரு செய்ய சொல்லி ஒவ்வொரு KCS College talent program is going on. Now here bouquet making event is going on. All the students are actively participating. They are showing their talents and their creativity. Many types of bouquets are being created. Few are using the art and craft, few are using the flowers, few are using so much of cake and expensive. All the best students to you all. KCS Kasinagar College of Arts and Science has organized the Talent Utsav of 2024. இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து வெஜிடபிள் கார்னிஷிங், ஃபயர்லெஸ் குக்கிங், bouquet making மூணும் போட்டிருக்காங்க, which is organized by the Cultural Committee of KCS Kasinagar College of Arts and Science. Hey, Krishna from KCS Kasinagar College of Arts and Science and she is Tejasvi. Today there is a talent show in our college. We are doing bouquet making, vegetable carving and also fire cooking in our college. We made a bouquet using the food area, which is very essential for skin problems and also for honey bee. And there are many more people doing with flowers and also papers and also vegetable carving, very different. KCS Kasinagar Arts and Science College படிக்கிறோம். நாங்கள் வந்து BCom A அனிதா ராமியா இதை வந்து ஈவெண்ட் ஒன்று நாங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அதில் 3 இருக்குது. ஃபயர்லெஸ் குக்கிங், bouquet making, வெஜிடபிள் கார்டன் சொல்லிட்டு 3 ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் வந்து செஞ்சுருக்கோம். செஞ்சதுனா வந்து ஒரு கிராமத்தோட இது அதை மாதிரி செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சாம்பார், ரசம், காரக்குழம்பு, வடை, வாழைப்பூ வடை, சாப்பாடு, பீடா, பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய், பீட்ரூட், கேரட், ஸ்வீட்டு, முந்திரி, பாதாம் அதெல்லாம் போட்டு ஸ்வீட்டு, வாழைப்பழம், சாப்பாடு, சோடா, மோர், அப்புறம் வந்து பாயாசம். தேங்க்யூ. KCS காலேஜில் பண்ணுறோம். என் பேர் பூபேஷ். BCom A பண்ணுறோம். நாங்கள் வந்து இங்கே வந்து 2 ஈவெண்ட் நடக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று ஃபேஸ் பெயிண்டிங். நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது இன்ஸ்டாலேஷன். இது வந்து டெஸ்லா காயில். இது வந்து ஒயர்லெஸ் கரண்ட் வழியாக நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி கரண்ட் வர வைப்போம். KCS Kasinagar College of Arts and Science. நான் வந்து BSc கம்யூனிகேஷன் பண்ணுறேன். என் பேர் நிபா, என் பேர் அர்ஜுன். நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட் பண்ணுறோம். இன்ஸ்டாலேஷன், ஃபேஸ் பெயிண்டிங் 2 இருக்குது. நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணுறோம். தேங்க்யூ. I am Sanjay, Computer Science Department. KCS College வந்து ஒரு ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட் நடக்குது. இங்கே வந்து இன்ஸ்டாலேஷனும் ஃபேஸ் பெயிண்டிங்கும் நடக்குது. நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷனில் வாட்டர் லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி மானிட்டர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஃப்ரம் KCS Kasinagar College of Arts and Science. எங்களுடைய பேர் வந்து பிரதீப் ராஜ், வினோ எலியேசர் ஃப்ரம் BBA டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நடக்கிற ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்டில் 2 காம்படிஷன் இருக்குது. அதில் ஃபேஸ் பெயிண்டிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன்ற 2 டாப்பிக்கில் நாங்கள் எடுத்திருக்க இது வந்து இன்ஸ்டாலேஷன். இதில் நாங்கள் இதை வந்து பேஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுடைய வேஸ்ட்டாக அண்டன்றைக்கான வேஸ்ட்டான போகிற ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதை நம்ம ஒரு திங்கிங்காக பண்ணுறோம். தேங்க்யூ. Good morning. We are from KCS Kasinagar College. This is Krishnamurthy and I am Arnav Singh. And இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் டே ஈவெண்ட் ஒன்று நடக்குது. எங்கள் கிளாஸ்லேருந்து
நாங்கள் வந்து தேர்ட் இயர் பிகாம் இதில் வந்திருக்கோம். எங்கள் கிளாஸில் வந்து 2 ஈவெண்ட்டில் கலந்துருக்கோம். ஒன்று வந்து இன்ஸ்டாலேஷன், இன்னொன்று ஃபேஸ் பெயிண்டிங். நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து 3D ஹோலோகிராம். ஃபுல்லாக இது வந்து கார்ட் போடும் கிளாஸ் ஷீட் வச்சும் பண்ணியிருக்கோம். வீடியோ ப்ளே பண்ணோன்னா அந்த கிளாஸ் ஷீட்டில் விஷுவலைசேஷன் ஆகும். ப்ளஸ் மைக்ரோ ஸ்பீக்கர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. நாங்கள் கேசிஎஸ் காசிநாடார் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறோம். இன்றைக்கி ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட் 2 நடக்குது. ஃபேஸ் பெயிண்டிங்கும் அப்புறமா இன்ஸ்டாலேஷனும் நடக்குது இங்கே. அதில் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இதில் வந்து இன்ஸ்டாலேஷனில் 2 பண்ணுறோம். ஒன்று ராக்கெட்டு, அப்புறமா இந்த கீச்செயின் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்ன்ற கான்செப்டில் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த ஹேண்ட் ட்ரில் அப்படின்ற ஒரு பழைய காலத்து டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ட்ரில் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி எலக்ட்ரிக் டிவைசஸ் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சிங்சான்னு சொல்லுவாங்கள்ல, அது பண்ணியிருக்கோம். இப்படி நாங்கள் வந்து நான் ஷோபன் ஃபஸ்ட் பிபிஏ பேச்சுலர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். இவன் சிவகுமார் ஃபஸ்ட் பிபிஏ கூட தான் படிக்கிறான். தேங்க்யூ. பெர் டேக்கு பெர் மந்த்துக்கு 30,000 பேர் இறந்து போகிறாங்க. ரொம்ப நம்பி ஆனால் உமன் அப்யூசிங் டைகர் ஹேண்டிங் பெர் மந்த்துக்கு 30,000 பெண்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலி மென்டலி அதனால் அப்யூஸ் பண்ணுறாங்க. டைகர் வந்து புலி தோலுக்காகவும் புலி பல்லுக்காகவும் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஒரு நாளைக்கு யார் அதிகமாக டைகர் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கெத்தாக இருந்துச்சு சார். அதனால டைகர் ஹேண்டிங் அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்தியாவிலேயே இப்போ டைகரும் கம்மியாக இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு கம்மியாக இருக்குது. அதுக்காக தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்க இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது எப்படி விவசாயம் பண்ணுறது, இப்போ வந்து நம்ம இருக்கிற போது வந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏரி குளம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். அக்ரிகல்ச்சருக்கும் இருக்கும்போது இப்போ பில்டிங் கட்டுறது பில்டிங் கட்டுறது நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து இந்த மெடிசனும் அந்த ஃபுட்டு இதை தேவைப்படாமல் போயிடும். அதனால ஃப்யூச்சருக்கு வந்து பாதிப்பாகும். அந்த கான்செப்ட் without us. Morning, sir. So my name is Ashok Kumar. This is Kadraman. We are from Susan DBA. Our topic is harassment, men and women harassment. Men and women harassment. I would like to speak in Tamil because the English. Sir, the ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இந்த ஹராஸ்மெண்ட் நடக்குது சார். இந்த நாட்டு மட்டும் இல்லாமல் பொறுத்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது. இது புள்ளி இதை குறித்து என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 3ல் ஒரு பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் ஆண்களில் 9ல் ஒருத்தர் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும் சொல்லப்படுறாங்க. இது நம்ம இந்தியாவில் வந்து தடுப்பு சட்டமும் இருக்குது, தண்டனை சட்டமும் கொடுத்துருக்காங்க சார். இது ஆஸ் பீப்புளாக நம்ம எப்படி இதை தடுக்கிறாங்கன்னா, ஒரு பெற்றோர்கள் இப்போ இருக்க சமூகத்தை நம்மளால் மாற்ற முடியுமா தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற சமூகத்தை மாற்ற முடியாதா, மாற்ற முடியுமான்றது அப்புறம் எப்போ இருக்கிற சமுதாயம் மாற்ற போகிறோம். இனிமேல் வர சந்ததியை பெற்றோர்கள் வந்து நம்ம இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் வந்து அப்போ இப்படி தான் போகுமா, வன்கொடுமை தான் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்காங்க சார். பட் அப்படி இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கணும்னா பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, தன் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளைகிட்ட பேசாது, நீ ஆனா பெண்ணிட்ட பேசாது, பெண்ணா மனித பேசாமல் சொல்ல வச்சுட்டு எப்படி பேசணும்னு கட்டுறாங்க. பேசிட்டு இப்படி அவங்க பேசணும் என்ன விளைவு நடக்கும் பேசலாம். பட் தேர் ஷுட் பி சம் லிமிடேஷன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க சொல்லும் போது நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்ம நல்லதாக மாற்றலான்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த ஒரு 5 minutes பிஃபோர் நாங்கள் ஒரு கவிதை எழுதுறோம் சார். நம்மளோட வாசிக்கிறோம். என்ன இச்சமூகம் ஆனால் என்ன வயது வந்த பெண்ணுக்கு தான் என்று பார்த்தால் இச்சமூகம் இதில் பிஞ்சுகளையும் விளைவில்லை. இந்த நன்றி நிறைந்த உணர்வுகள் அட பெண்ணுக்கு மட்டுமா என்று பார்த்தால் அந்த பிள்ளைக்கும் இல்லை நிம்மதி. ஒரு சில மனிதர்கள் இருக்காங்களா, வரும் தலைமுறையில் அருகில் உள்ள குழந்தைக்குமா
அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. க்ளீனர்ஸ் வந்து நிறைய சிகார்ஸ், வேப்ஸு, எனவே நிறைய ஃபார்ம் வந்து க்ளீனர்ஸ் வந்து கிடைக்குது. இதனால அவங்க வந்து நிறைய கன்சியூம் பண்ணிட்டாங்க. இது வருது அவங்க ஜெனரேஷன்ஸும் வந்து அவங்க ரொம்ப யூஸ் ஆகுது. இதில் ரொம்ப மோசமான விஷயம் இது வர ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வேரியன்ஸில் வருது. நீங்கள் நினைக்கலாம் என்னெல்லாம் இதெல்லாம் காமன் நமக்கு தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்க்குற சாக்லேட்ஸ், குலிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா டீனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிறைய பேர் கன்சியூம் பண்ணி அவங்க லைஃப் மாதிரி இழந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு மக்களுக்கு அதோட டீனேஜர்ஸ் அதிகமாக ட்ரக்ஸ் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 100% கம்மியாக இருக்குது வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி 70% ஆஃப் வாட்டர் வந்து பொல்யூட் இருக்குது. வந்து எதனால் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் ஆகுது. இப்போ நம்ம ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கணும்னா இப்போ எண்ணூர்லேயே ஆச்சு. சிபிசிஎல் கம்பெனி பைப் லைன் உடஞ்சி போது 24 கிலோமீட்டர் ஆஃப் வாய்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால் ஃபிஷ்ஷஸில் வந்து மக்கள்லேருந்து எல்லோரும் பாதிப்படைகிறாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து அதை சாப்பிட்றதுனால அதுவே இறக்குற மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் வாங்கி சாப்பிட்றோம்னா கூட ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இப்போ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்டர் பொல்யூஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா என்னதான் அவங்க பாப்புலேஷனில் கம்மியாக இருந்தாலும் வாட்டர் பொல்யூஷன் அந்த கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பாப்புலேஷனில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஃப்யூச்சரில் வந்து அதிக வாட்டர் பொல்யூஷன் நம்ம இந்தியாவுக்கு அக்கறை அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம டிட்டர்ஜென்ட் சோப்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து வாட்டரில் கலக்கிறதுனால அது டேரெக்டாக கடலில் போய் கலக்கிறதுனால அது தண்ணி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹசார்டியஸ் வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து தண்ணியில் கலக்காமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஃபியூச்சரை வந்து இன்னும் தண்ணியை சேவ் பண்ணால் நம்ம இன்னும் பெட்டராக இந்தியாவோட நல்ல வாட்டர் பொல்யூஷன் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக பேர் வரும். Good morning, sir. Our topic about equality. இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம உலகத்தில் இருக்கிற பிரிவினைகளில் முதலாவது பிரிவினை நம்மளுடைய தேசங்கள் பிரித்திருக்கிறதுனால தேசப்பற்றுன்ற பேரில் வந்து நிறைய பேர் சண்டை போட்டோ இல்லை தேசத்தை இழிவுபடுத்தியோ இன்று அநேகமான போர்கள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. அங்கே இன்னொன்று என்னன்னா ரிலீஜியன். இந்த ரிலீஜியனால இஸ்ரேலில் இந்திய வரைக்கும் கூட இந்த போர் சம்பவங்கள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. நம்முடைய மதத்தை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அதுபோல மற்ற மதத்தையும் நம்ம மதித்தாலே அந்த பிரச்சனை வந்து அடுத்ததாக என்னன்னா நம்முடைய ரிச் அண்ட் புவர் இது இருக்காங்கன்னா ரிச்சா இருக்கவங்க ரிச் ஆகிட்டு தான் இருக்காங்க, புவரா இருக்கவங்க புவரா இருக்காங்க. ஆனால் நீதிகள் வந்து இன்றும் வந்து ரிச்சா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது தவிர புவராங்களுக்கு கம்மியாக கிடைக்குது, படம் கம்மியாக கிடைக்கிறதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நான் படங்கள் இருக்கிறதுல நிறைய படங்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து நிறைய இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பார்க்கறதுல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நிறைய வந்துருச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட பெண்கள்லாம் இப்படிதான் ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்திலே இல்லை. ஆனால் நம்ம தேசத்திலே அஸ்ஸாம் வடநாடுகளில் இன்னி வரைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போ வந்து நீக்கப்படுதோ அப்போ இந்த ஜோக்கர்ன்ற நம்ம முகத்தை எல்லாமே வந்து வெளியே போயிடும். இது மாதிரி நம்ம எல்லாமே ஈக்குவலிட்டியாக இருக்கணுன்றத இந்த ஃபேஸ் மெடிக்கல் நம்ம எதை பற்றி சோசியல் மீடியாவை பற்றி பேசணும். ஒயிட் கலர் வந்து சோசியல் மீடியாவில் உள்ள நல்ல விஷயங்களை காட்டுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி நம்ம ஏன் பிளாக் கலர் போட்டி போட்டுருக்கோம்னா சோசியல் மீடியாவில் நம்ம நிறைய கெட்ட விஷயங்களையும் பார்க்கணும். அதனால இந்த கண்ணுக்கு பிளாக் கலர் போட்டி கொடுத்துருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்னாப்சாட்லலாம் நம்ம நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பண்ணுறோம். நல்ல விஷயங்களுக்கு போகிறதுனால அது நல்ல விஷயங்களுக்கு போகுது, கெட்ட விஷயங்கள் நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பண்ணுறதுனால அது சில பேரோட கண்ணிலாம் மாறுது. கெட்டை வரும்போது மூடிக்கொள்ள இணைகளையும் கொடுத்துள்ளான். இப்போ நம்ம என்னதான் வேர்ல்டு பொல்யூஷன், பாப்புலேஷன், ஹராஸ்மெண்ட் அதை பற்றி பேசினா நம்ம பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா வாட்டருக்கு முக்கியமான தேவையான சொல்கிறது விஷயம் ஃபுட் ஷெல்டர் வாட்டர்.
நம்ம வந்து ஃபுட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அவேர்னஸாக கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு சைடில் நம்ம கேன்டீன் கூட போய் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்றதோட நம்ம வேஸ்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் யார் கேட்குறாங்க ஃபுட்டு என்ன இருந்துச்சு ஆக்சுவலாக இப்போ மொத்தமாக நம்ம கை வரனால அது வெளியே கீழே சிந்தலாம். ஒரு ஆள் வாங்கி 4 அந்த மாதிரி ஸ்கில்லாக நிறைய போகும். அந்த மாதிரி ஸ்கில்லாக வேஸ்ட் ஆகுது. ஸ்கில் பண்ணுறதுனாலே வேஸ்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் டைம் சாப்பிடாம பாக்ஸ் அப்படியே டஸ்ட்பினில் கொட்டுறது இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொட்டுறதுனால ஒரு சைடு அந்த பீப்புள்ஸ்க்கு ரிமூவ் பண்ண கண்டிப்பாக வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஃபுட் ஆர்கனைசேஷன் கொட்டுறது எப்படி பார்த்தோம்னா ஓவரால் 920 மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸுக்கு 920 ஆஃப் பீப்புள்ஸில் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 2/3 ஆஃப் த சில்ட்ரன்ஸ்க்கு ஃபுட்டு கிடைக்கிறதே கிடையாது. அவங்க வந்து பசியாலையும் பட்டினியாலும் எல்லாரும் 3 வேளை கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒன் சைட் ஆஃப் த பெயிண்டிங் வந்து ஃபுட்டுக்காண்டி ஏங்குற மாதிரி ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி சைல்டுக்கு சாப்பாடு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டு அதை மீட்டிங் வந்து எடுக்கிறாங்க. வீட்டை வந்து எதை செய்யலாம். அதனால் நம்ம குளோபலுக்கும் ஏற்கனவே இந்த சைடு எடுத்து குளோபல் சார் என்னால் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னு சொல்ல போனால் 2001 வந்து 7 குழந்தைங்க என்னால் இறந்துருக்காங்க. அதுக்கு வரலாற்றுலையும் ஃபுட்டு கிடைக்காம இறந்துருக்காங்க 7 மணி குழந்தைங்களும். இதனால பிரான்ஸ் கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க 2015 வந்து அவங்க மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மட்டும் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய வயசாக உடம்பு சொல்ல போனால் நான் போய் சாப்பிட்றவங்க பார்த்துட்டு தெரியாது. போனீங்கன்னா கொஞ்ச சாப்பிட்டவங்களை விட அந்த புச்சை வேஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அந்த புச்சை எடுத்து இல்லாத தந்தாலே ரொம்ப இதுவாக தான் இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் வந்து 2024 ஜனதொகைப்படி 144 கோடி பேர் இருக்கும். அதில் 20 கோடி மக்கள் சராசரியாக ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க, பட்டினியோட தூங்குறாங்களே. மீதி 25 கோடி ஃபுட் சாப்பிட்றாங்களோட ஃபுட்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஒரு சைடு வேஸ்ட்டாக போகுது, ஒரு சைடு பட்டியாக இருக்கும். அங்கே இருக்கிறத வந்து இங்கே கொடுத்தாலே ரொம்ப சரியாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை சார். இப்போ நம்ம சென்னையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த காலேஜ் ஒரு சாப்பிடாம இருக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். கரெக்டாக ஃபுட்ஸ் இருந்தால் அது இருக்கும். உலக தரத்தில் சொல்லணும்னா டென்மார்க் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி தான். அந்த கண்ட்ரியில தான் ஒரு மனுஷன் வந்து சாப்பிட்ற ஃபுட்டை விட அதிகமாக தான் அவங்க வந்து டெய்லி இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் வருஷத்துக்கு மட்டுமே 20 மில்லியன் ஃப்ரூட்ஸை அவங்க கீழே தான் கொட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே அவங்க இது பண்ணிருக்காங்க. இன்னொன்று ஜெர்மனி ரொம்ப வளர்ச்சிப்பட்ட நாட்டு வெஜிடபிள்ஸ் அந்த ஃப்ரூட்ஸில் அவங்க தான் ரொம்ப க்ரோத்திங்கில் இருக்காங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணாலும் அவங்க ஏற்றுமதி என்பது கம்மியாக தான் இருக்குது. அவங்க உள்ளே வச்சு அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து கீழே தான் கொட்டிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் பிரான்ஸில் வந்து முதல்ல இதை பண்ணிட்டு இருந்தாங்க வேஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அது வந்து எல்லாருமே இது பண்ணாங்க சோஷியல் மீடியா. அதெல்லாம் அஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுட்டை நம்ம இது பண்ணணும். சராசரியாக ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஃபுட்டு இல்லாதவங்களுக்கு டொனேட் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் கொடுத்தாலே ஓகே சார். ரிச் பீப்புள் ரிச்சாக இருக்கும் அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து ரிச்சாக இருக்கும்போது புகழ் கொடுத்தாலே போதும், வேஸ்டாக இருந்துச்சு இல்லாத கொடுத்தாலே போதும். அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது சார். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணோம்னா அது யூஸ்ஃபுல்லாக போகும். வந்து ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டெஸ்ட்டில் பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே ஃபியூஸ் பண்ண பல்ப். இது ஃபியூஸ் பண்ண பல்ப் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதே இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக எரியும். இப்போ லைட் ஆஃப் மேலே அந்த லைட் இப்போ இது லைட் ஆன் பண்ணும்போது இது லைட்டாக தெரியும். இது வந்து 9 வோல்ட்டில் ஓடுது. இது 9 வோல்ட் ஓடும்போது 0.005 யூனிட் தான் எடுக்கும். இதை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணால் கூட 0.45 வோல்டேஜ் யூனிட் தான் எடுக்கும். அதனால் நம்ம கரண்ட்டை வந்து இதை சேமிக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் வோல்டேஜ் கொடுத்தோம்னா இன்னும் பவர் ஆகிடும். இப்போ வந்து 9 வோல்ட் இருந்துச்சுனால இவ்வளோ தான் இருக்கும். நம்ம ஒரு டியூப் லைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக 0.48 யூனிட் மட்டும் தான் வரும். ஆனால் நம்ம இப்போ இது எதுவுமே ஆகாது. இப்போ வந்து இது ஒயர்லெஸ் கரண்ட் மட்டும்தான் வந்து இது எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து மஸ்கிட்டோ பேட். இது ஒன்றாவது மஸ்கிட்டோ பேட் எடுத்து நான் மாடிஃபை பண்ணி இதில் இருந்து காயில் மட்டும் வேஸ்ட்டு மிக்சர் இருக்கும். அதுலேருந்து காயில் எடுத்து சுற்றிக்கிட்டோம். இது வந்து ஃபாயில் பேப்பர் வந்து அந்த ஃபுட்டில் கொடுத்த ஃபாயில் பேப்பரை சுற்றிக்கிட்டோம். இது எல்லாமே வேஸ்ட்டு மூடி, எல்லாம் வேஸ்ட்டான மூடி அதெல்லாம் இருக்குது.
இப்போ இது ஒயர்லெஸ்ஸாக கரண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்விட்ச் தேவையில்லை, ஒயர் தேவையில்லை, அதனால் நம்ம லைட் மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி லைட்டுக்கு இப்போ இதுக்குள்ளே குளோரோஃப்ளோரைட்னு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸை வந்து நம்ம ஒரு கியூபிக்கில் போட்டு அதில் அடைச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதோட காஸ்ட் கம்மியாகும். இதுக்குள்ளே இருக்க போர்டு செய்யக்கூடிய கேஸ் காஸ்ட் எல்லாமே கம்மியாகும். அதுக்குள்ள போர்டே தேவையில்லை, வெறும் சிலிண்டரிக்காக ஒரு கிளாஸ் வச்சு உள்ளே குளோரோஃப்ளோரைட் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு நீடு காய் நீடு எடுத்து உள்ள போட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு எல்லாமே கரண்ட் சேவிங். அதாவது ஒரு வருஷம் 365 டேஸ் யூஸ் பண்ணால் 0.48 யூனிட் மட்டும் தான் யூஸ் ஆகும். அப்போ நம்ம இந்த வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட யூனிட் கம்மியாகும். இது ஃபேன் யூஸ் ஆகாது. இந்த மாதிரி குளோரைட் லைட்டுக்கு எல்லா லைட்டும் இருக்குது. அதனால யூஸ் பண்ணுறீங்களா வீட்டில்? இல்லை பாருங்க, அது கொஞ்சம் சின்னதாக யூஸ் பண்ணுறோம். அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு லைட் மட்டும்தான் இருக்குது, அதனால் அந்த லைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். தேவையில்லாமல் கரண்ட் வேஸ்ட் ஆகும். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க? ஆல்ரெடி ஸ்கூலில் பிசிஎஸ் Akash, Abhinash, we are coming to Commerce Department. இது வந்து ஆல்டோ ஸ்ட்ரீட் லைட் சார். இது வந்து கவர்மெண்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நாங்கள் இது ஒரு மாடலாக இது பண்ணியிருக்கோம். இது வந்து மும்பை, டெல்லியிலலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ சென்னையில் வந்து ரீசெண்டாக இப்போ ப்ராஜெக்டில் வந்துருக்கு. இது ஒரு மாடல் தான். மோட்டார் கார்லேருந்து ரெசிஸ்டன்ஸும் அதுக்கப்புறம் எல்டிஆர் சென்சார் சைடு. இது சென்சார் லைட்டிங் சார். அதே மாதிரி டிவி வாங்கினா, ஃப்ரிட்ஜ் வாங்கினா, அது வந்து கார்போர்டு டெமோபோர்டு இது பண்ணியிருக்கோம் சார். பேப்பரை வச்சு ஒரு எல்இடி லைட் செட் பண்ணி ஒயர் கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மோட்டார் காரில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1K ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அதை எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கப்புறம் இது வந்து பிசிபி அது பிளேட்டில் தான் பண்ணோம். ஆனால் நாங்கள் பிசிபி பிளேட்டே இல்லாமல் வெறும் ஒயர் கனெக்ஷன்லேயே இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்லுவாங்க சார் இந்தியாவில். இது வந்து எல்டிஆர், இது வந்து மோட்டார் கார் இருக்கும், சென்சார் மோட்டார் கார் சார். இது அது இது எப்படி ஆஃப் ஆகும், எப்படி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகும்? அங்கே வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து மோட்டார் தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. நம்ம நடந்து போனால் தெரியுமா தெரியாது? நடந்து போனேன். இப்போ நீங்கள் காலேஜில் இப்போ வச்சுருக்கீங்க சார் ஆட்டோமேட்டிக் லைட் அந்த மாதிரி தான் செய்யணும். ஆனால் இது வந்து இந்த கான்செப்டே வந்து நைட் தான் சார். நைட்டு இருந்தால் மட்டும்தான் லைட் ஆஃப் ஆன் ஆகும் சார். ஸோ கையை வச்சிங்கன்னா நைட் வரும் சார், அதனால் லைட் ஆன் ஆகும். எஸ் சார். இன்னைக்கு நிறைய வேஸ்ட் பண்ணுறது, அந்த வேஸ்ட் திங்ஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹோம் டேக்கரோ இல்லை எப்படி ஒரு பிளான்ஸ் நம்மளோட முடிஞ்ச ஒரு சின்ன உயிரினங்களுக்கு நம்மளால் எப்படி வாழ கொடுக்க முடியாது. இது வந்து நம்ம பீஸா அப்படின்னு சொல்லுவாங்க, 7 wonders of the world. அது வந்து சும்மா பேப்பர் பேபி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அங்கே இருக்கிறது ஹோம் டேக்கர் சார். நம்மளுக்கு பெயிண்ட் ப்ரஷ் இல்லை பென்சில் ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் மாட்டுறதுக்காக சும்மா பேப்பர் மாட்டுறது. நெக்ஸ்ட் வந்து இது சும்மா ஹோம் டேக்கர் இல்லை வாசலில் மாட்டுறது அந்த மாதிரி. வேஸ்ட்டு பெயிண்ட் டப்ஸ் அந்த மாதிரி வந்து செடி வளர்க்குறது. நெக்ஸ்ட் வந்து நிறைய பாட்டில் த்ரோ பண்ணுறாங்க வெளியே. அதெல்லாம் வந்து மிருகங்களுக்கு நிறையா ஆபத்துகள் இருக்குது. அது பண்ணாமல் நம்ம வீட்டில் எடுத்து வந்து வச்சு அதை யூஸ் பண்ணலாம். பேப்பரில் அது நம்ம நோட்டோட அட்டையை வச்சு மேக் பண்ணலாம். உள்ள மட்டும் பேப்பர் அட்டாச் ஷேப் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுடைய போர்டு நேம் போர்டு ஏதாவது வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி.
இது வந்து லைட்டாக காய்காடி இந்த ராக்கெட் வந்து எப்படின்னா இதில் வந்து அதை வந்து இந்த பாட்டிலோட இன்சைடில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த கேப்போட ஒரு சின்ன நாசல் பண்ணிட்டு அதை வந்து ஃபயர் பண்ணால் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை போட்டுனா அதில் கொட்டு இருந்துச்சுன்னா கூட ஃபயர் ஆகிடும். இது வந்து 70% இருக்கனால கம்மி 80% அதில் வந்து இது 15% தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை 70% அது எழுதிட்டு எஸ் சார் ₹3 டயரா கட் செய்யும் 3 hours அது 3 hours நான் 3 rupees நினைச்சிட்டேன். அதுதான் கீழே 3 hours மேலே 3 rupees This is only made for specially kids, sir. கிச்சன் ஏன் சொல்கிறோன்னா இப்போ நம்மளுடைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொபைல் ஃபோன் அடிக்ட் ஆகிடுச்சு வந்து அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ சார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சீட் வச்சுருக்கோம் சார். அது என்னன்னா சில்ட்ரனுக்கு அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. அந்த ஐ ரெட்டினாலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதில். ஸோ அவங்க அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது சார். ஓகே வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் எப்படி மேக் பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக கார்ட்போர்டும் அண்ட் சாம்சங் லேப்டாப் டைம் வந்து சார் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க சார். டச் பண்ணிங்கன்னா அப்படியே இதாகும் காமிக்கும். ஸ்பீக்கரும் அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். மோட்டிவ் என்னன்னா கிட்ஸ்க்கு சேஃபாக இருக்கும் சார். எதில் பண்ணுவீங்க? கார்ட்போர்டு சார். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போர்டு மொபைல் ஃபோனை மேலே வச்சு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் சார் கிளாஸ். ஸோ அதனால் இதுலேயே அப்டேட் ஆகும் சார். ஸ்ட்ரெயிட்டாக ஐ கான்டாக்ட் வராது. எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்ன்ற கான்செப்டில் பண்ணிட்டு கிட்ட வச்சு பேசு. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆக்சுவலி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ராக்கெட் செய்கிறது கான்செப்டாக வச்சு பண்ணோம். ஆக்சுவலி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றதுனால நாங்கள் இந்த செகண்ட் கான்செப்ட் வந்ததுக்கப்புறமா திரும்பி ஒரு அட்டம் கொடுக்கலாம்னு சொல்லி பண்ணது சார் இந்த ராக்கெட். அது வந்து இப்போ ஒர்க் ஆகுது சார். ஆமாம். இப்போ இந்த மெட்டீரியல் எல்லாமே சீ ஷெல்ஸ் அந்த இது இருக்குது சார். கடலில் பீச்சில் வாங்கினியா? பீச்சில் வாங்கலை சார். கடலில் ஸ்விம் பண்ணுவாங்க சார். அங்கே போய் எடுக்கிறது சார். ஓஹோ சூப்பர். தண்ணி கடியில் போய் எடுக்கிறது சார். ஓ நீ ஸ்விம்மர் இருக்கனால ஓகே. அதே மாதிரி இது வந்து நம்ம காலேஜில் விளையாடுறதுனால சார் அதோட பிஞ்ச் போன்ஸு அந்த மாதிரி வேலைன்னா நாங்கள் அதை கட் பண்ணி ஒரு கீச்சனாக செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி சார். இது வேஸ்ட்டாக இருக்க வுட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து கீச்சனாக செஞ்சு பண்ணுறது சார். ஓகே. அப்புறமா இது வந்து ஒரு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சார். சிங்செட்டா? ஆமாம் சார். ம் ஓகே. அந்த மாதிரி சார். இது வந்து விண்ட் ஷைன் சார். காற்றுக்கு ஆடும்போது இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும் சார். அந்த மாதிரி குறையாதா? குறையாது சார். வேகமாக காற்றடிச்சா இல்லை சார். அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் சார். அந்த மாதிரி சார். இப்போ வந்து சிவகுமார் வந்து அந்த ராக்கெட்டை வந்து அதெல்லாம் இல்லைப்பா. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது சார். இது வந்து ஹேண்ட் பிரேக் சார். எலக்ட்ரிக் ஒர்க்கு முன்னாடி இருக்கிறது இதை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்குமே ஓட்ட போகிறது சார்.
தாத்தாவோடது ஆமாம் சார் சுபாஷினி மேம் ராக்கெட் வருது சரி அதோட பாடி மூடியில் இருக்கிற ஓட்டைனால சவுண்ட் விசிலோட மெக்கானிசம் மாதிரி சவுண்ட் அதிகமாக My friend Jacob, we are experiment of double cylinder engine, sir. This is used by battery use magnetic force bearing சுற்றுக்குள்ள இந்த டபுள் இன்ஜின் பம்ப் ஆகும்போது பியரிங் வந்து மோட்டரோட சுற்று ஸ்பீடில் இந்த லைட் வந்து எரியுது. வால்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கம்மியாகிறதுனால பம்ப் ஃபோர்ஸ் கம்மியாகிறதுனால லைட் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே ட்ரை பண்ணிட்டோம். ஓகே எல்லாம் ஓகே சார். மேக்னெட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ பார்க்கல. யூனியன் மேக்னெட்னா கொஞ்சம் பார்க்க குட் மார்னிங் சார். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் பார்த்துருக்கேன் சார். டைம் ட்ராவலா? டைம் ட்ராவல் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 76 கூட்டு போவியா? இல்லை சார். ஆனால் அந்த டைம் என்ன நடந்ததுன்னு உங்களால் இப்போ பார்க்க முடியும். ஆக்சுவலாக என்ன நடந்தது இப்போ நான் பார்ப்பேன். சரி. இந்த தியரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு டைம் ஆகும். எப்படி சொல்றது? இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம்னா அது ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் ஆச்சு ஆகும். அதே மாதிரி லைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இயர்ஸ் சொல்லுவாங்க 1 year 2 year. அதெல்லாம் லைட் இயர்ஸ் கண்ட்ரோல் வரும். இப்போ அந்த மாதிரி லைட் வந்து அவ்வளோ நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு டிவைஸ் வச்சு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து ட்ராவல் ஆகிற லைட்டு 1 year கழிச்சு தான் அந்த இடத்துல ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது அதில் கேப்சர் பண்ணி நம்ம பார்க்கும்போது 1 year முன்னாடி அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சேட்டலைட் இது வந்து ஒரு லைட்டோட ஸ்பீடான ஒரு வெஹிக்கலில் நம்ம வந்து இந்த சேட்டலைட்டை ஒரு 65 million years தள்ளி போய் வச்சோம் அப்படின்னா இந்த சேட்டலைட்டால் வந்து லைட்டோட ஃபாஸ்ட் சார் ஒரு தியரி கான்செப்ட் படி நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த சேட்டலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 65 million years முன்னாடி ட்ராவல் ஆகிற லைட்டை இப்போ அந்த சேட்டலைட் வந்து ரீச் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நம்ம அனுப்பும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் அந்த நாட்டில் வாழ்ந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படிதான் இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அப்படிதான் இருந்துச்சுன்னா கிடையாது. இப்போ நம்ம ரிசர்ச் பண்ண நிறைய விஷயம் கடிச்சு அதை பார்த்து அப்படிதான் இருந்திருக்கு. அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக தோற்றம் இருக்குன்றது அதோட போன்ஸை வச்சு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதோட ஸ்கின்ஸ் எப்படி இருக்கும், அதோட கண்ணு அதெல்லாம் எப்படி இருக்கும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணுறது. ஈவன் டிஎன்சி கூட இதுக்கு முன்னாடி ரக்கை இல்லைன்னாங்க, இப்போ வந்து டிஎன்சி கதர்ஸ் இருக்கு அப்படின்றது. அப்போ இப்போ அவங்க காட்டுற இமேஜஸ் எல்லாமே வந்து இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக். ஆக்சுவலாக அவங்களோட இப்போ ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன ஒரு இது கிடச்சிருக்கோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல எப்படி இருந்தது, பூமிக்குள்ள எப்படி உயிரினங்கள் இருந்ததுன்றது பார்க்கலாம். இப்போ ஜேம்ஸ் டெலஸ்கோப்னு ஒரு டெலஸ்கோப் பண்ணலாம். அது வந்து பல லைட்டை சரி இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து காமிச்சிருக்கும். அது ஆக்சுவலாக 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளானட்லேருந்து ட்ராவல் ஆன லைட்டு இப்போ அந்த டெலஸ்கோப் வந்து ரீச் ஆனதுனால அந்த டெலஸ்கோப் வந்து நமக்கு கருவிருக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த பிளானட் இருக்குமான்னு கேட்டதா டவுட் தான். இப்போ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் தியரி கான்செப்ட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன், டபுள் டைமென்ஷன், ட்ரிபிள் டைமென்ஷன், 4th டைமென்ஷன்றது ஒரு தியரி. ஆக்சுவலாக அது வந்து உண்மையாக இருக்கான்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னா வெறும் லென்த் மட்டும் வரும். லென்த்னா அந்த சிங்கிள் டைமென்ஷன் அதே மாதிரி டபுள் டைமென்ஷன் இருக்குங்களா லென்த் பிரெத் இருக்கும். செகண்ட் டைமென்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டால சிங்கிள் டைமென்ஷனில் பார்க்க முடியும். ஆனால் சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டால செகண்ட் டைமென்ஷனில் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து லென்த் மட்டும் இருக்கிறதால இருக்கிற லென்த் மட்டும் தான் தெரியும். இப்போ தேர்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் தேர்ட் டைமென்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டோட கண்ட்ரோலும் நம்மளால பண்ண முடியும். இப்போ 3D கண்ட்ரோலாக நம்மளோட ஹைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதால நம்ம பிரெத் லென்த் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமென்ஷனையும் பார்க்க முடியும், சிங்கிள் டைமென்ஷனையும் பார்க்க முடியும். ஆனால் செகண்ட் டைமென்ஷனால தேர்ட் டைமென்ஷனில் பார்க்க முடியும். இந்த தியரி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைமென்ஷன் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்டால அதுக்கு கீழே இருக்கிற டைமென்ஷன்ஸை பார்க்க முடியுதுனால அதுக்கு மேலே இருக்கிற டைமென்ஷன்ஸை பார்க்க முடியாது. அதோட இமேஜினேஷனையும் எடுத்து வர முடியும். இப்போ நம்ம தேர்ட் டைமென்ஷனில் இருக்கிறதால அதான் ஃபைனலைஸ் பண்ண முடியும் டைமென்ஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளும் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியோட ஃபார்ம் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிரோட ஃபார்ம் அது இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிங்கும்போது மேபி அந்த உயிர் வந்து ஒரு 4th டைமென்ஷன் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆஃப்டர் டெத் நம்மளால டைம் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு தியரி ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த தியரி உண்மையாக இருக்கும். இப்போ 4th டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக டைம் ஸ்பேஸ் கிடையாது, மேபி இருந்தால் டைம் ஸ்பேஸாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 4th டைமென்ஷன் ஆப்ஜெக்டால டைம் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது டைம் தன்னோட கண்ட்ரோலையும் ஸ்பேஸ் தன்னோட கண்ட்ரோலையும் எடுத்துக்க முடியும். இது வந்து காசு அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கடைசியில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? மறுபடியும் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நாள் யூஸ் பண்ணி படித்து மறுபடியும் அப்படி வாரம் வச்சுருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு அது அப்படியே இடைக்கு போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஈர போட்டு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நம்ம காலேஜில் டேங்க் இருக்குல்ல சார், டேங்க்கில் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது சார். நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சர்மாஜி சம்டைம்ஸ் வாட்டர் போடாமல் விடுறதுனால சரி 1 வீக் 2 days அந்த மாதிரி ஆகுது சார். ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல தண்ணி வரல, குடிக்கிற இடத்துல தண்ணி வரல சார். இது வந்து நம்மளுக்கு நிறைய டைமில் ப்ராப்ளம் இருக்குது சார் நம்ம காலேஜில். இப்போ இது நம்ம யூஸ் பண்ணுற என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது சர்மாஜி அவர் ஃபோன் செட்டப் பண்ணிட்டோம்னா காட்டும் சார். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒய்ஃபை மூலியமாக சார். இப்போ நம்ம காலேஜ் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி இதை நம்ம மேலே அலர்ட் போட்டு டேங்க்கில் மாட்டிட்டோம்னா பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும் சார். இப்போதைக்கு நாங்கள் மெசேஜ் ஆப்ஷன் என்னபிள் பண்ணுறோம் சார். இன்னும் ஆட் பண்ணல சார், ஆட் கோட் பண்ணியிருக்கோம் சார். இது வந்து C++ யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1 வீக்கில் அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணுவோம் சார். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்க சார் ஏன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் ஆப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஃபியூச்சர் போகும் சார். இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தண்ணி இப்போ 20% வந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் வரும் சர்மாஜி சார், அவருக்கு மெசேஜ் போகும். ப்ளஸ் வந்து டீப் சவுண்ட் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம் சார். அதில் முடிச்சுட்டு சர்மாஜிக்கு இதை அனுப்பு. அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம் சார். சரி இப்போ வாரத்தில் 29 பார்த்து லேப்டாப்பில் கிராஃப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இது கோடு லெவல் ஏறுது.
பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது வந்து நமக்கு பர்சன்டேஜ் மாற்றி காட்டும் சார். ஏன்னா நம்ம இப்போ இந்த சென்சார் இப்போ நான் எடுத்துட்டேன்னா வேல்யூ வந்து ஜீரோக்கு போயிடும் சார். ஏன்னா நம்ம இது எப்படி செட் பண்ணுறோம்னா கோர்ட்டில் வந்து இப்போ அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம் சார். இப்போ இந்த பாட்டில் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர், இதை 10 சென்டிமீட்டர். இப்போ அந்த பேக்கிங் செட் பண்ணலாம் சார். 10 சென்டிமீட்டர் கோட் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற பர்சன்டேஜ் அது நான் இப்போ நான் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு அது ரியல் டைமில் ரன் பண்ணலாம் சார். அதே மாதிரி சார் ஏசி கண்ட்ரோல் ஒய்ஃபை மூலமாக எல்லாமே கண்ட்ரோல். இது வந்து ஆர்டினோ சாஃப்ட்வேர் இருக்குது, அது ஜஸ்ட் ஓகே எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. லேப் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார், ஒர்க் ஆகுது சார். ஆனால் அது அடாப்டர் வச்சு பண்ணி பார்த்தோம். நீங்கள் பேட்டரியில் பண்ணனால அது கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு சார். நான் அடாப்டர் ஒன் டைம் ரிமோட் வச்சு டீகோட் பண்ணிட்டோன்னா ஒரு இதுவும் நம்ம குறைக்கிறது இது எல்லாமே டீகோட் பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம ஃபோனில் பண்ண முடியாது. பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம். டெய்லி சாப்பிடணும். ஸ்கின் க்ளோத்லாம், கேரட் வந்து விட்டமின் ஏ எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பீன்ஸ்க்காக நான் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாலட் வந்து ஆப்பிள் வந்து டைபெட்டிஸ் அதுக்கப்புறமே வந்து யூஸ் ஆகும், அது குறைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிளட் ப்ரெஷர் அப்புறம் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாதாம் அதுக்கப்புறம் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுவோம். பாதாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, பாதாம் மில்க் வந்து ஆட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து டயட் ஃபாலோ பண்ணுற ஒரு அப்புறம் வந்து இது வந்து டேட்ஸ் லட்ஸ். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பீட்ரூட் அப்புறம் அந்த டேட்ஸ். இது வந்து பீட்ரூட் ரொம்ப ஸ்வீட் கொய்யா துவையல்
எல்லாமே இந்த அவள் தான் அவள் கட்டி
ரெட்டில் என்ன இருக்குது? சாலடா சாண்ட்விச் என்ன பண்ணி என்ன போட்டுருக்கீங்க? வறுமையில் இருக்கிறவங்களால எல்பிஜி கேஸ் வாங்கி சமைக்க முடியாது. அதுக்கு பதிலாக கெரோசின் இந்த அடுப்புனால சமைக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி ரொம்ப பாதிப்படையுது. அதில் இருந்து மாநிலத்தில் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாம் யாராலையும் தனிமனிதர்களுக்கு வேறு விஷயம் தரத்தையே அழைக்க முடியாது. அதான் நாங்கள் வந்து எல்லாமே அவளில் செய்யப்படுறாங்க. அவளோட யூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சாப்பிட்றதுனால உடம்புல வந்து பிளட் வந்து நல்லா தகி வடை அவள் தகி வடை அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸும் நிறைய சாப்பிடலாம். எல்லா அவளும் நம்ம யூஸ் பண்ணாமல் அவள் வந்து நெக்ஸ்ட் வந்து அது வந்து இப்போலாம் வந்து
ஃபோட்டோ தெரியல இந்த ஃபோட்டோ தெரியல சவுண்டாக பேசுவோம் Thank you.
சார் வைக்கல சார். எதுக்காக நாங்கள் இந்த தீம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இந்த செய்யும்போது எந்த கவிதை எழுதணும் அப்படின்னு ஆனால் இந்த பூவை எதற்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட கை வந்து அந்த கவிதை எழுதுறது கவிதை நேர்கள் பற்றி இருந்ததுக்காக காலையில் கண்டபோது அழகை ரசிக்க தவறியதில்லை. நாளொன்றும் பொழுதொன்றும் புது வண்ணமாய் உன் வளர்ப்பினை கண்டு ஏங்குவோர் பலர். உன் இதழ்களின் ஆசையினால் காலம் உணரும் வேலையில் இதழ்களை மூடிக்கொண்ட இது என்ன விளையாட்டு? நாங்கள் முதலாம் ஆண்டில் வந்து சேரும்போது எப்படா காலேஜ் முடிஞ்சு வெளியில் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்னடா ரொம்ப படி சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் செகண்ட் இயர் போய் அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்போ தேர்ட் இயரில் இருக்கோம். எங்களுடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி நிமித்தம் பயங்கரமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாங்கள் அநேக நிறைய காரியங்களை வந்து இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு தைரியமாக ஒரு விஷயத்தை சொல்ல போகணும் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய பார்ட்டாக எங்களோட லைஃப்பில் இருந்திருக்கு. இந்த இந்த ஈவெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்களோட மாணவர்கள் அநேக காரியங்களை வந்து வெற்றி சிறந்திருக்காங்க. இந்த காலேஜில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள்